ஸ்ரீ குருப்யோ நமக. இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் வந்து டி நரசிபுரான்னு நம்ம சொல்லுவோம். மைசூருக்குலேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. டி நரசிபுராங்கிறது திருமுக்கூடலு நரசிபுரா. குஞ்சா நரசிம்ம டெம்பிள் இங்கே இருக்குது. குஞ்சானா தமிழில் சொல்லணுன்னாக்கா குன்றுமணி. குன்றுமணி இங்கே வந்து நரசிம்மர் வந்து கையில் வச்சுட்டுருக்கார். ஸோ அந்த குச்சியை வச்சுட்டுருக்கார் அவர். இதில் என்ன நமக்கு புராணங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, ஒரு சலவை தொழிலாளி வந்து அவரோட கனவில் பெருமாள் வந்துட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து கோவிலாக கட்ட சொல்லியிருக்கார். அந்த சலவை கல்லுக்கு கீழே ஒரு புதையல் கிடைக்கிறது. அந்த புதையலை எடுத்து அதை வச்சு கோவில் கட்டியிருக்காங்க. அதுக்கு அந்த குஞ்சா நரசிம்மர் வந்து மகாலட்சுமியை இடதுல தொடையில் வச்சுட்டுருக்கார். மகாலட்சுமி சமேத குஞ்ச நரசிம்ம சுவாமி கோவில் தான் இது. எல்லா நரசிம்மர் அகோபிலத்தில் அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் நரசிம்மரை பார்க்குறோம். அந்த நான் சொன்ன சலவை தொழிலாளி சொன்னார் இல்லையா, அவருக்கு வந்து என்னென்னா அந்த கோவில்லாம் கட்டினதுக்கப்புறம் நரசிம்மர் பிரசன்னமாகி அவர் கேட்குறார், என்ன மாதிரி நீங்கள் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளு அப்படின்னு. அப்போ வந்து அந்த சலவை தொழிலாளி சொல்கிறார், எனக்கு காசிக்கு போகணும்னு ஆசை, ஆனால் என்கிட்ட பைசா கிடையாது அப்படின்ட்டுன்னு. அப்போ அவர் சொல்கிறார், உனக்கு அதுதானே ஆசை, நான் இங்கேயே வர வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த காசிக்கு போக வேண்டிய அந்த புனிதமான யாத்திரையை உனக்கு நான் இங்கேயே உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே அனுகிரகம் பண்ணியிருக்கார். காசியில் வந்து அந்த கங்கையில் 12 மணிக்கு பெருமாள் இருக்கார். நிறைய பேர் 12 மணி உச்சி காலத்தில் தான் அங்கே ஸ்நானம் பண்ணுவா. அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ வந்து சிவன் வந்து அந்த நாராயணன் அந்த இடத்துல இருக்கிறத இப்படி தலையை ஆட்டினாராம். அந்த அவரோட மணி குண்டலம் வந்து அந்த நதியில் விழுந்துதான். அதனால தான் அதுக்கு பேர் மணிகர்ணிகாவாம். அதனால் இந்த இடத்துல அந்த மாதிரி மணிகர்ணிகாவுக்கு உண்டான ஒரு அந்த புனிதத்துவத்தை இந்த புராணங்கள் வந்து இங்கே சொல்லி அது நரசிம்மர் வந்து அந்த சலவை தொழிலாளிக்காக காசியையே இங்கே கொண்டு வந்து அவருக்காக இங்கே ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாராம். அதனால என்னென்னா இந்த நரசிம்மர் வந்து அந்த ஒரு குந்துமணி வசதியாம். எல்லா நரசிம்மரையும் விட ஒரு குந்துமணி வெயிட்டு வந்து இங்கே இருக்கிற நரசிம்மர் வந்து வெயிட்டு ஜாஸ்தியாம். அதனால் அந்த குந்துமணி குச்சியை கூட கையில் வச்சுட்டு இருக்கிறதா இங்கே புராணங்கள்லாம் சொல்கிறது. நிறைய வாய்மொழி கதைகள்லாமும் இருக்குது இங்கே. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அந்த அகஸ்தியர் கோவிலுக்கு உண்டான அந்த ஸ்தூபம் இருக்குது. இந்த இடத்துல சிவலிங்கம் இருக்கும். இதை நம்ம யார் வேணால் வந்து அபிஷேகம் பண்ணலாம். இந்த பரிசலில் நம்ம வரோம். இந்த குஞ்சா நரசிம்ம டெம்பிளை ஒட்டி இதில் என்ன விசேஷம்னா, இங்கே இது வந்து திருமுக்கூடல் அப்படின்னு பேர். இந்த திருமுக்கூடல்ங்கிற இடம் வந்து காவேரி, கபினி, ஸ்பட்டிகா 3 ரிவர் சேர்ந்துருக்கிற இடம். அவ்வளோ முக்கியமான க்ஷேத்திரம் இது. இங்கே வந்து இப்போது நடந்தது இல்லையா நமக்கு பிரயாக்ராஜ், அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். எவ்ரி 3 இயர்ஸ் இங்கே கும்பமேளா நடக்கும். கங்கா ஹாரதி நடக்கும். கங்கை இங்கே ஐக்கியமானதாக ஒரு சரித்திரம் இருக்குது. இங்கே நரசிபுராவை சுற்றி பார்த்திங்கன்னா அகஸ்தீஸ்வரர் கோவில் ஒன்று இருக்குது. கர்கேஸ்வரான்னு ஒரு கோவில் இருக்குது. இப்போ அகஸ்தீஸ்வரா கோவிலோட தாத்பரியம் என்னென்னா, இங்கே அகஸ்தியர் வந்து லிங்கத்தை எடுத்துன்னு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணின இடம். அஃப்கோர்ஸ் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஞ்சநேயர்கிட்ட நீ இதுலேருந்து கைலாயத்துலேருந்து லிங்கத்தை எடுத்துகிட்டு வா, இங்கே நம்ம வந்து பூஜை பண்ணிட்டு போவோம் அப்படின்னு ஆன் தி வே டு கன்னியாகுமரி போகும்போது அவர் வந்து அதை சொல்லியிருக்கார். அதில் வந்து அப்போ வந்து ஆஞ்சநேயர் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆனதுனால அவர் இங்கே இருக்கிற மணலையே வந்து சிவனாக வடிவமைச்சு இங்கே அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஆராதனை பண்ணியிருக்கார். அவர் அதுக்குள்ளே அகஸ்தியர் இந்த மாதிரி லிங்கத்தை வச்சு அவர் பூஜை பண்ணின்னு இருக்கிறதுனால ஆதங்கம், நம்ம கொண்டு வந்த லிங்கத்தை அபிஷேகம் பண்ண முடியலையே அப்படிங்கிறதுனால அந்த லிங்கத்துக்கு மேலே கையால் ஒரு அமுக்குறார். அதில் கங்கை வரா. அதாவது அதில் என்ன முக்கியமான ஐதீகம் என்னென்னா, சிவனோட தலையில் வந்து கங்கை இருக்கா இல்லையா, அந்த கங்கை வந்து வெளியில் வரா அப்படிங்கிறது தான். இன்றைக்கும் இந்த அகஸ்தீஸ்வரர் கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கங்கை வந்து உடம்பு முழுக்க அந்த சிவலிங்கத்துலேருந்து உடம்புலேருந்து நாபிலேருந்து வரா மாதிரி கீழேந்து அவள் வந்து கங்கையை எடுத்து நமக்கு தேர்த்த பிரசாதம் கொடுப்பாங்க. அது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இந்த அகஸ்தீஸ்வரர் கோவிலில். இங்கே ஆக்சுவலாக இந்த முக்கூடலை சுற்றி ஒரு 5 லிங்கம் இருக்குது. 5 சிவலிங்கம் வச்சு இங்கே இது கோவில் அதை சுற்றி இருக்குது. அதே மாதிரி கர்கேஸ்வராங்கிற கோவிலும் வந்து எப்படின்னாக்கா அங்கே விநாயகருக்கு ரொம்ப விசேஷம். அந்த விநாயகர் வந்து ரொம்ப சங்கட மோச்சன விநாயகர், அவர் சித்தி விநாயக் மாதிரி.
மற்றபடி அந்த லிங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்குன்னு கேள்விப்படுறோம். 3-4 யுகமாக அந்த லிங்கம் இருக்குது. அதை வந்து அர்த்தநாரீஸ்வரராக பார்க்குறா இந்த இடத்துல. அந்த கர்கேஸ்வராவில் இருக்கிற சிவலிங்கத்தை அர்த்தநாரீஸ்வரராக பார்க்குறா. சிவன் பார்வதி ரெண்டுமா சேர்ந்து ஒரே லிங்கத்தில் இருக்கிற மாதிரி அது அவங்க வந்து ஜோடிக்கிறதும் அந்த மாதிரி தான் ஜோடிக்கிறாங்க. ரொம்ப விசேஷமான அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஸ்தலம் வந்து ஒரு பரிகார ஸ்தலமாக இங்கே இருக்குது. அந்த ஸ்தலத்தில் எப்படின்னாக்கா நிறைய அந்த கணவன் அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மன வேறுபாடுகள், அதே மாதிரி கல்யாணத்துக்கு உண்டான இதெல்லாம் வந்து எல்லாமே இப்போது கல்யாண பிராப்தி நடக்கணும் அப்படிங்கிற இதுக்கெல்லாமே வந்து நம்ம ஒரு பரிகார ஸ்தலமாக அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே சுற்றுப்புற கோவில்கள் எல்லாத்தையும் பார்த்து அதே மாதிரி அந்த நந்திக்கு பக்கத்தில் இருக்கிற சிவலிங்கத்தை நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம். அதை வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எப்படின்னாக்கா அந்த ஸ்தூபத்தை வந்து சுற்றி வந்து நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்தூபத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காவேரி, கபிலா, தட் இஸ் கபினின்னு சொல்கிறோம், அதை கபிலான்னு சொல்கிறோம். அப்புறம் ஸ்பட்டிகா, ஸ்வஸ்திகா அந்த மாதிரி சொல்கிறோம். ஸ்வஸ்திகா அது வந்து பூமியிலேருந்து எப்படி இதில் வந்து கங்கை, யமுனை, சரஸ்வதி பூமிக்கடியிலேருந்து வருதோ, கங்கை யமுனைக்கு ஜாயிண்ட் ஆகிற நதி வந்து கீழே சரஸ்வதியாக இருக்கோ, அதே மாதிரி இங்கே வந்து காவேரி கபினியோட துணை நதியாக சேர்றது வந்து ஸ்பட்டிகா நதி. அது உள்ள க்ரீன் கலரில் இருக்கும். இது ஒரு விசேஷமான ஒரு முக்கூடல் ஸ்தலமாக இருக்குது. காவேரி ஸ்தலத்திலேயே ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது. இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பட்சிகள்லாம் வந்து உட்காந்துட்டுருக்கு. அதாவது திட்டுப்பர் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம ஹிந்தியில் சான்ஸ்கிரிட்டில் சொல்லணுன்னா கினாரே கே தட்டுப்பர் அப்படின்பா. அது மாதிரி ஒரு தீவுலேயும் வந்து விதவிதமான பட்சிகள் வந்து உட்காந்துட்டுருக்கு. அந்த பட்சிகள் அதுங்களுக்கு அவர்களுக்கு என்னெல்லாம் நம்ம குடிப்பினை இருக்கோ அதே மாதிரி நம்மளும் அந்த குடிப்பினையை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 3 கோபுரத்தையும் எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கலாம். இங்கேருந்தே எல்லாத்தையும் தரிசனம் பண்ண முடியும். அவ்வளோ விசேஷமான ஒரு புராண ஸ்தலம் இது. இப்போ இந்த இடத்துல காவிரி, கபினி அண்ட் ஸ்பட்டிகா இருக்கு. ரிவர்ஸ் எல்லாம் இங்கே வந்து மர்ஜ் ஆகுது. இந்த இடத்துல அகஸ்தியர் வந்து ஸ்தாபனம் பண்ண லிங்கம் இருக்குது. ஸோ இங்கே வந்து அவரோட பாதங்களும் இருக்குது இங்கே. Sari